ஜலகண்டேஸ்வரர். அதாவது ஆற்றங்கரை ஓரத்தில் ரொம்ப அழகாக, ரொம்ப அமைதியாக, இயற்கையோட இயற்கையாக ஒரு ஈஸ்வரர் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அடிக்கடி இந்த கோயிலுக்கு வரக்கூடிய வழக்கம் வந்து எனக்கு இருக்குது. அதாவது இதை இங்கே வந்தாவே ஒரு அமைதி கிடைக்கிற மாதிரியான ஒரு ஃபீல். ஒரு பாருங்கள், ஒரு ஓடை அழகாக அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. பட் இது ஒரு காலத்தில் நல்ல தண்ணியாக இருந்திருக்கும். பட் இன்றைக்கி வந்து ஒரு சாக்கடை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது. அதுதான் ஒரு சின்ன ஒரு வருத்தம். மற்றபடி ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஒரு ஜென்ரலான, ரொம்ப பேசிக்கான விஷயத்தை பற்றி தான் பேசலாம் அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதாவது பணத்தை பற்றி சொல்கிறப்ப அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதை பேஸ் பண்ணி தான் அந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்படி தானே? அதாவது இன்றைக்கி நம்ம ஒர்க் பண்ணணுமா, இல்லை ஃப்ரீயாக ஜாலியாக நமக்கு பிடிச்ச விஷயத்தில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணுமா, இதை பற்றின எல்லா விஷயங்களுமே பணத்தை மையப்படுத்தி தான் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, பணம்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம நம்பணும் அப்படின்னா அது நம்மளுடைய தவறு தான். அப்படி தான் நான் நினைக்கிறேன். எல்லா விஷயத்துக்குமே மையமாக இது இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பணம் தான். பணம் வந்து நம்மளுடைய வாழ்வாதாரம் ஒரு அடிப்படையான விஷயமாகத்தான் இருக்குது. நம்மளுடைய எதிர்காலத்தை வந்து தீர்மானிக்கக்கூடியதே பணமாக தான் இன்றைய காலகட்டத்தில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட பணத்தை வந்து நம்ம எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து நல்ல முறையில், நேர்மையான வழியில் தான் நம்ம பணத்தை வந்து சம்பாதிக்கணும். அப்படி சம்பாதிச்சா தான் அது வந்து நிலச்சி நம்ம கூடவே இருக்கும். இல்லை அப்படின்னா அது எப்படி வந்துச்சோ அதே மாதிரியே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து ரொம்ப அதிகம். அதாவது வந்து பணத்தை வந்து நம்ம மதிக்க நம்ம கற்றுக்கணும். அதான் சொல்லுவாங்கள்ல, மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படிம்பாங்க. அந்த விஷயம் வந்து மனிதர்களுக்கு இருக்கோ இல்லையோ அது எனக்கு தெரில. ஆனால் பணத்துக்கு கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக பணத்தை வந்து நம்ம மதிக்க கற்றுக்கணும். அதை வந்து நம்ம பாதுகாக்கணும். அதை பற்றின ஒரு புரிதல் வந்து நமக்கு எப்போவுமே இருக்கணும். பொருளால் பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள். சரிங்களா? அதாவது திருவள்ளுவரே ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இதுக்கான இந்த திருக்குறளுக்கான பொருள் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து நல்லவனா கெட்டவனா கொலைகாரனா அப்படியெல்லாம் எதுவுமே பார்க்குறதில்ல. அவன்கிட்ட வந்து பணம் இருக்கா, பணம் இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகம் வந்து அவனை வந்து கொண்டாடும். இல்லை அப்படின்னா இந்த உலகம் வந்து அவனை தூக்கி போட்டுரும். அப்புறம் செல்வத்தை தவிர உலகில் சிறந்த பொருள் வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த திருக்குறளில் வந்து சொல்லி முடிக்கிறாரு. சொல்லுவாங்க, நிறைய பேர் என்னை வந்து மதிக்கிறது இல்லை, சொந்த பந்தம்லாம் என்னை மதிக்கிறதே இல்லை, காரணம் வந்து என்கிட்ட பணம் இல்லை. ஆமாம், அது உண்மை தான். அப்போ பணத்தை எப்படி நம்ம சம்பாதிக்கணும், எப்படி நம்ம பாதுகாக்கணும், எப்படி நம்ம வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக வச்சுக்கணும், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கலை அப்படின்னா அப்புறம் யார் மதிப்பாங்க? பணத்தை வச்சு ஒருத்தவங்க மதிக்கலை அப்படின்னா அதுக்காக நம்ம வந்து வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை. நம்ம முயன்று தவறி கற்றுக்கணும், அவ்வளோதான். கற்றுக்கிட்டு நம்மளும் முன்னோக்கி போகிற வழியை தான் நம்ம பார்க்கணுமே தவிர, என்னை வந்து ஒதுக்குறாங்க, என்னைய வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க, சொந்த பந்தங்கள் நண்பர்கள் யாருமே என்னை வந்து நேசிக்கிறதில்ல, மதிக்கிறதில்ல அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கிட்டு நம்ம உட்காந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளும் அதே இடத்துல தான் அப்படியே தான் நம்ம இருந்துகிட்டு இருப்போம். அதெல்லாம் அவங்க மதிக்கலையா தூக்கி போட்டுட்டு நம்ம முயன்று ஒரு உயர்நிலையை எப்படி அடையணும் அப்படிங்கிறத கற்றுக்கிறது தான் நல்ல விஷயமா இருக்கும். இது மாதிரி பணத்தை பற்றி நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். டைம் கிடைக்கிறப்ப அப்பைக்கப்போ நிறைய பேசுவோம். மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.